அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இதுவரை சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான இறைவனின் நாமத்தை துதிப்பீராக என்று துவங்கிய அந்த கட்டளையிலிருந்து இறுதியாக சனுக்குரி உகஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர மற்றதையும் நாம் ஓதி காட்டுவோம், நீர் எதையும் மறக்க மாட்டீர். நாம் உமக்கு ஓதி காட்டுவோம், நீர் எதையும் மறக்க மாட்டீர், அல்லாஹ் நாடியதை தவிர என்கிற அந்த வசனத்தின் விளக்கத்தை, அதன் ஒரு பகுதியே கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அந்த வசனத்தில் இறுதியாக நாம் ஒரு கேள்வியோடு நிறைவு செஞ்சோம். இந்த கருத்துப்பட வேறு சில இடங்களில் குர்ஆன் பேசுகிறது. இதே கருத்தில் உங்களுக்கு நாம் சொல்லுவோம், அது மறக்காது அப்படிங்கிற மாதிரியான கருத்தில் சூரத்துல் கியாமா 76வது அத்தியாயத்திலையும் இந்த கருத்துப்பட அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி சூரா தாஹா 20வது அத்தியாயத்திலையும் இதே கருத்தில் ஒரு வசனம் அமைந்திருக்கிறது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே கருத்தை பல்வேறு இடங்களில் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை என்ன, அதனுடைய அவசியம் என்ன, அதில் இருக்கிற அல்லாஹுடைய ஞானம் ஹிக்மத் என்ன என்பதை குறித்து நீங்கள் சிந்திச்சுட்டு வாங்க என்ற கேள்வியோடு நாம் அனுப்பியிருந்தோம். கண்டிப்பாக அதுக்கான சிந்தனைகளை நீங்கள் செலுத்தியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன யோசிச்சிங்க, அதில் என்ன பதில் கிடைச்சிது? ஏன் திருக்குர்ஆன் இது மட்டும் இல்லை, இதே மாதிரி வேறு பல வசனங்களும் இருக்கிறது. இந்த வசனத்தை மட்டும் திரும்ப சொல்லலாம். அல்லாஹ் பொதுவாக குர்ஆனுடைய மரபுலேயே சொன்ன விஷயங்களையே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப இதையாவது 2 இடத்துல 3 இடத்துல சொல்லியிருக்கிறான். சில விஷயங்களை 60-70 இடங்களில், 20-30 இடங்களில், 40-50 இடங்களில் அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட செய்திகளும் கூட குர்ஆனில் இருக்கிறது. ஒரு தொகுப்புக்குள்ளேயே ஒரே விஷயத்தை மீண்டும் 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 அல்லாஹ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதுவே வேறு மனிதர்களால் தொகுக்கப்படுகிற புத்தகங்களை நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரே விஷயம் பல்வேறு அத்தியாயங்களில் மீண்டும் மீண்டும் திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது அந்த புத்தகத்தினுடைய தரத்தை குறைச்சிரும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாரியா அப்படிங்கிறது மாதிரி தரம் குறைந்ததாக கருதப்படும். அப்போ உலகத்தின் பார்வையில் தரம் குறைந்ததாக கருதப்படுகிற ஒரு செய்தி திருக்குர்ஆனிலே மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறது. ஏன்? இது குர்ஆனுடைய தரத்தை குறைக்கிறதா அல்லது குர்ஆனுடைய தரத்தை உயர்த்துகிறதா? இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? இதனால் நமக்கு இதை குர்ஆனை படிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் என்ன? ஏதாவது சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து இதெல்லாம் பொய்யாக்க முடியுமா என்ற சேலஞ்ச் பண்ணி சொல்ற மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி இதுலயுமே வந்து அப்படியே தான் வரும். அதாவது இது வந்து ஒருத்தவங்களுக்கு வலியுறுத்தி சொல்லும்போது அந்த குர்ஆன் வந்து நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படிங்கும்போது நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதை மீண்டும் மீண்டும் சொல்றதுனால மனிதர்களுக்கு ஆழமா. வெரி குட், வெரி குட். ரொம்ப அருமையான ஒரு பதில். வேற ஏதாவது? வேற யாராவது? இந்த பதில் ரொம்ப பொருத்தமான, ரொம்ப சிறந்த, ஆகச்சிறந்த பதில்களில் ஒன்று தான் இது. குர்ஆன் என்பது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான, ஒரு தகவலுக்கான புத்தகம் அல்ல, ஒரு அறிதலுக்கான, வெறுமனே ஞானத்திற்கான புத்தகம் அல்ல. விஷயம் தெரிஞ்சுக்கிறது. இப்போ நாம் புத்தகங்கள் எழுதப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து பல நோக்கங்களுக்காக வேண்டி எழுதப்படும். என்கிட்ட இருக்கிற ஒரு செய்தியை நான் தர்றேன், அந்த செய்தியை தெரிஞ்சுக்குங்க, ஒரு தகவல் இருக்குது, அது நன்மையானது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பெரும்பாலும் மனிதர்களுடைய நூல்களின் பின்னணியில் அது ஒரு தகவல் பெட்டகமாக இருக்கும். அல்லது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு காரணம் சொல்லுவதாக. காரணம் சொல்கிறது அப்படின்னா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்பா, அதுக்கு பிறகு நீ பார்த்துக்க என்கிற வகையில் சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சது உனக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு பிறகு நீ கேட்டாக்க கேட்காட்டிப்போ
என்கிற தொனி அதற்குள்ளே இருக்கும் மனிதர்கள் எழுதுகிற புத்தகங்களுக்குள்ள. இதே கருத்து குரான்ல இதே மாதிரி ஒரு இடத்துல வரும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாறு, சனிக்கிழமையில வரம்பு மீறியோருடைய ஒரு கூட்டத்தாருடைய வரலாற்று அல்லாஹ் பேசுறான். அப்போ அந்த 3 பிரிவினராக சமூகம் பிரிஞ்சிரும். ஒன்று தப்பு செய்கிறவங்க, இன்னொன்று தப்பை தடுக்கிறவங்க, இன்னொன்று ஏன்பா தப்பை தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்க. தப்பு செய்கிறவங்க ஒரு சாராரு, அந்த தவறை தடுக்கிறவங்க ஒரு சாராரு. தவறை தடுத்து ஏன் நமக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு அவன் செய்கிறான், அவன் அழிஞ்சு போகிறான், அவன் செஞ்சதுக்குரிய கூலி அவன் அனுபவிப்பான் என்று சொல்லக்கூடிய 3ஆம் சாரார். இந்த 3 சாரார்களையும் பற்றி பேசி கொண்டு வரும் பொழுது இந்த 3வது சாராரின் கேள்விக்கு நீங்க எதுக்கு அவங்கள்ட்ட போட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, விட்டு தெல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அவங்களுடைய கேள்விக்கு இந்த 2ஆம் சாரார் பதிலளிக்கிறாங்க. யாரு நல்லதை ஏவுறாங்களோ தீயதை தடுக்கிறாங்களோ அவங்க ஆன்சர் பண்றாங்க. அந்த ஆன்சரை பத்தி குர்ஆன் சொல்லுகிறது, காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், நாம உங்களுடைய இறைவனிடத்துல காரணம் சொல்றதுக்காக நாங்க சொல்றோங்கப்பா. நான் எதுக்கு போய் அவனை தடுக்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் வறுமையில என்கிட்ட கேட்பான்ல, எப்போ உன் பக்கத்துல உன் ஃப்ரெண்டு தானே, உன் தெரிஞ்சவன் தானே, உன் ஊர்க்காரன் தானே, இப்படி எல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தானே, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினானே, நீ என்ன செஞ்சேன்னு அல்லாஹ் என்கிட்ட கேட்டா நான் சொல்லணும். எல்லாம் நான் சொல்லிட்டேன் ரப்பே, நான் சொல்லுவேன்ல, நான் காரணம் சொல்லி நான் தப்பிச்சுக்குவோம்ல. அவன் செய்யறான் செய்யலை, பின்பற்றினா பின்பற்றலை, நேர்வழி கிடைக்குது கிடைக்கல, அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்லப்பா, நான் தண்டனைக்கு ஆளாயிடக்கூடாதுல்ல, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காகத்தான். காலும் மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வல அல்லஹும் யத்தகூன், அவங்களும் திருந்தலாம் தான். நான் சொன்னா அவங்க திருந்தவும் வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை திருந்திட்டாங்கன்னா பெட்ரு. அப்படி இல்லையா நான் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லிக்கலாம்ல, அதுக்கு தான் நான் இந்த விஷயத்தை நாங்க சொல்றோம் என்ன. அவங்க இப்ப மனிதர்களுடைய சொற்களில, மனிதர்களுடைய நூல்களில, மனிதர்களுடைய புத்தகங்களில அது எழுதப்படுவதன் பின்னணியில் இந்த மாதிரி காரணங்கள் இருக்கிறது. ஆனா திருக்குர்ஆன் அந்த மாதிரி காரணங்களுக்கு அருளப்பட்டிருக்கான்னா அதுக்கு அருளப்படலை. அவங்க சொன்ன மாதிரி குர்ஆன் மனிதர்களை வாழ்வியல் மாற்றத்திற்காக அருளப்பட்டிருக்கிறது. மனிதர்களை புரட்சி பண்ணணும். அவன் ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து அவனுடைய நிலையை மேம்படுத்தணும். சாதா சிதாவா இருந்திருப்பான், பிழைகள்ல இருந்திருப்பான், தப்புந்தோறுமா இருந்திருப்பான், சரியான முறையில் ஒன்று புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பான், உண்மையை தெரியாமல் இருந்திருப்பான். அதையெல்லாம் மாற்றி அமைச்சு அவனுடைய வாழ்வை சேஞ்ச் பண்ணிடணும், அவனை தலையில புரட்டிடணும். அவர்களை மாற்றுவதற்காகத்தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ மாற்றம் என்பது எப்போது நிகழும் அப்படின்னா, ஒரு நொடியில, ஒரு வினாடியில, ஒரு செகண்ட்ல, ஒரு பொழுதுல அப்படியெல்லாம் மாற்றம் நிகழாது. உலகத்தில் நிகழ்ந்த எந்த மாற்றங்கள் எடுங்க, விதிவிலக்குகள் சில மாற்றங்கள் நிகழும். திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் சில பேரை மாத்திரும், ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் மாத்திரும், குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மரணம் மாத்திரும், யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை ஒருத்தரை மாத்திரும். என்னுடைய நெருக்கமான நண்பர் ஒருத்தர், அவருடைய தந்தை சொன்னாரு, அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர், தொடர்ந்து அவர் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு நாள் ஒரு போராட்ட களத்துக்கு போயிட்டு முன்னாடி நம்முடைய அமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பீடி சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டார். எப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி பல பேர் பேசியிருக்கிறாங்க, பல உரைகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க, அதையெல்லாம் அவர் கேட்டிருக்காரு. நேரடியாக போய் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க மேலே நல்லெண்ணம் கொண்டவங்கெல்லாம் போய் அதனுடைய தீமைகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டார். எதுவுமே அதை கவனத்தில் எடுக்கவே இல்லை. இந்த போராட்ட காலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசியிருக்கிறாங்க, இவ்வளோ பேர் கூடியிருக்கமா, நாங்கள் இங்கே ஒரு பீடி துண்டு உண்டா, ஒரு சிகரெட் நாத்தம் உண்டான்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் எவ்வளவு கட்டுக்கோப்பா போராட்டம் நடத்துகிறோம், எங்களுக்கு போய் நீங்கள் பெர்மிஷன் தர்றதுக்கு மறுக்கிறீங்களே என்பதற்காக வேண்டி அந்த பேச்சாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு சிகரெட் பீடி துண்டு கிடக்கா அப்படின்னு கேட்டிருக்கார். இவர் அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி அவ்வளவு பேசியிருக்கோம், தர்க்கம் பண்ணியிருக்கோம், ஆதாரங்களை முன் வச்சிருக்கிறோம், அவருடைய நலன் நாடுகிற போதனைகள் செய்யப்பட்டிருக்குது, அவருடைய பொருளாதார விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த காசையெல்லாம் மிச்சப்படுத்திங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும், ஆரோக்கியத்துக்கு செலவழிக்கலாம், உடம்பு கெட்டு போகுது, அப்படி எல்லாம் அவருக்கு நன்மை 1000 பேசியிருக்காங்க. எதுவுமே மண்டையில ஏறல. ஆனா திடீர்னு ஏதோ ஒண்ணு சம்மந்தம் இல்லாம அவர் இவருக்கு பேசல, குடிக்காதீங்கன்னு சொல்லவும் இல்லை, அங்க உள்ள ஒரு ஃபேக்டை பேசுறாரு, அது இவருடைய உள்ளத்தை சேஞ்ச் பண்ணி அதோட தூக்கி போட்டேங்கிறார். சில நேரங்கள்ல சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு இன்சிடென்ட்ல, ஒரு பேச்சுல, ஒரு நிகழ்வுல தலைகீழ மனிதனை புரட்டி விடக்கூடிய வேலைகளும் நடக்கும். அது அரிதிலும் அரிது. இது பொது விதி அல்ல. பொதுவான விதி என்ன? மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, பெரும்பாலுமே எந்த ஒரு மாற்றமும் ஒரு தடவையில் நிகழவே நிகழாது. முதல்ல ஒரு செய்தியை சொன்ன உடனே புதுசா இருக்கும், அப்படியே ஒரு சந்தேகத்தோட ஒரு டவுட்டோட கேட்பாங்க. அதே செய்தி மீண்டும் சொல்லும் பொழுது ஒரு பழைய செய்தியை கேட்பதை போல கேட்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சுல, அதனால கேட்ட செய்தியை திரும்ப கேட்கும் போது அது ஒரு பழைய செய்தி, புதிய செய்தி இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அடுத்த 2வது நிலையில ஏற்படும். 3வது நிலையில என்ன ஏற்படும்?
அந்த விஷயம் ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லலப்பா. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேளுங்களேன். நீங்க இன்றைக்கு நடக்கிற இந்த தேர்தல் பிரச்சாரங்களை கூட நீங்க பார்க்கலாம். சில பேருடைய பேச்சு ஒரு 10-15 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை பேசின ஆட்களை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லும் பொழுது என்னப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா அப்படின்னு பேசுறவங்க சரியா தப்பா சொல்லுதாரு. அப்ப திரும்ப திரும்ப கேட்க இந்த நிலைக்கு வந்துருவாங்க. நம்முடைய பிரச்சாரத்துல இப்படிதான் நடந்திருக்குது. ஏகத்துவ பிரச்சாரம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் கடும் எதிர்ப்பு. ஆமா, புதுசா சொல்றான், இதே வித்தியாசமா இருக்கு, நம்ம அப்பமாட்ட யாருமே சொல்லல, பாரம்பரியமா நம்மளா இப்படி செய்யல, ஆண்டாண்டு காலமா நம்ம இப்படித்தானே வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு எதிர்த்தவங்க அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது ஒரு கட்டத்துல அன்னைக்கு சொன்னதுதான் சொல்றாங்க அப்படின்னு வந்தாரு. ஒரு கட்டத்துல ஒன்னும் தப்பா ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு வந்தாங்க. ஒரு கட்டத்துல கரெக்ட் தான்ப்பா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான், நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, அவங்க சொல்றது கரெக்ட் தான், அது ஒரு நிலைக்கு வந்தாங்க. இந்த நிலைக்கு வர்றதுக்கே எவ்வளவு பெரிய லாங் டைம் எடுத்துச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் மாற்றம். உண்மையை தான் சொல்றாங்க, பிறகு என்ன ஊர் எழுத்தானா உலகம் எழுத்தா என்ன, உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு, செஞ்சிட வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க உண்மையின் பக்கம் திரும்பிட்டாங்க. அப்போ ஒரு மாற்றம் என்பது ஒரு சொல்லில், ஒரு நேரத்தில், ஒரு நிமிடத்தில், ஒரு நிகழ்வில் அப்படி மாற்றம் என்பது நிகழ்ந்து விடாது. மனிதன் அப்படி மாற மாட்டான். அப்ப மாற வேண்டும் என்று சொன்னா அதுக்கு தகுந்த ஒரு ப்ராசஸ் தேவை, ஒரு லாங் டைம் தேவை. மீண்டும் 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 அது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படி சொல்லப்படுகிற பொழுதுதான் மாற்றம் நிகழும். திருக்குர்ஆன் மாற்றத்திற்கான வேதம் என்கிற காரணத்தினால் சொன்ன செய்திகளையே மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் மனிதர்கள் மாறும் வரை மாற வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால். வெறும் தகவலுக்காக இருந்தால் விஷயம் இல்லை, தகவலை தாண்டிய மாற்றம் நிகழ வேண்டி இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப திருக்குர்ஆன்ல நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க, உலகத்துல யதார்த்த நடப்புல பாருங்களேன், எங்கெல்லாம் மாற்றத்தை நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் ரிப்பீட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். சமூகத்தில் யாரெல்லாம் மாற்றுறா? ஒரு பெற்றோர் பிள்ளைகளை மாற்றுகிறார்கள். பிள்ளைகளிடத்துல சில குணங்கள், சில பழக்க வழக்கங்கள் உருவாகி இருக்கும், இது நல்ல பழக்க வழக்கம் இல்லை, அதை மாற்றணும் அப்படின்னு ஒரு தாயோ தந்தையோ நினைக்கும் பொழுது எந்த தாய் தந்தையாவது சொல்லட்டும், நான் என் பிள்ளைக்கு ஒருக்க சொன்னேங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவன் அவளியாவ மாறிட்டான்னு ஒரு பிள்ளைய காட்ட சொல்லுங்க. அப்படி நடக்காது, நடந்ததில்லை. நம்மளும் நடந்ததில்லை, நம்ம பிள்ளையும் நடந்ததில்லை, நம்ம தெருவில் நம்ம பார்க்குற எந்த பிள்ளையும் நடந்ததில்லை. ஒரு இன்சிடென்ட்ல நிகழலை. மாற்றத்தை நிகழ்த்துகிற இடத்துல பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்களால நிகழ்த்த முடியல தானே. பெற்றோர் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரப்புள்ள இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டுருவார்ல, வாயில போட்டா தப்பு. ஏன்னா இது தர்மத்துடைய பேரிச்சம்பழம், சதக்காவுடைய பேரிச்சம்பழம். ஜகாத் பொருட்கள், தர்ம பொருட்கள் நபிகளாருடைய குடும்பத்திற்கு ஹராம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா வந்து பேரப்பிள்ளையுடைய வாய்க்குள்ள விரல விட்டு அதை துப்புன்னு சொல்லி துப்ப வச்சு அதை திங்கக்கூடாதுன்னு அறிவுரை சொல்றாங்கல்ல. சின்ன குழந்தை தான், குழந்தைக்கு அறிவுரை சொல்றாங்க. ஆனா அந்த அறிவுரையின் துவக்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அம்மா அலிம்த, உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இந்த உனக்கு தெரியாதா அப்படிங்கிற சொல்லி எதை சொல்கிறது? ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. வெரி குட். உனக்கு தெரியாதான்னு கேட்டாலே ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கும். ஏற்கனவே சொன்னதை ரிப்பீட் பண்றாங்க. அப்போ ரசூலுல்லாவுடைய குடும்பம், ரசூலுல்லாவுடைய பேரப்புள்ள, ரசூலுல்லாவுடைய ரத்தம், சொந்த ரத்தம், அப்படிப்பட்ட ஒரு ஆளு புள்ளதான், மாற்றம் நிகழாது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க, புள்ள திரும்ப செய்யலாம், திரும்பவும் சொல்றாங்க, மீண்டும் நாளை செய்யலாம், மீண்டும் சொல்லுவார்கள். இன்னும் சில பேருக்கு 2 தடவை தேவைப்படலாம், சில பேருக்கு 20 தடவை தேவைப்படலாம். நம்ம அது வரைக்கும் பொறுமையா இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமே தவிர நான் பொறுமையை இழந்து சொல்வதை நிறுத்தினால் மாற்றங்கள் நிகழாது. அப்ப மீண்டும் மீண்டும் ரிப்பீட், எந்த மாற்றத்திற்கும் ரிப்பீட்டேஷன் அவசியம். திரும்புதல் இல்லாமல் மாற்றங்கள் இல்லை. சில பேர் இந்த ஆடலகன் போட்டியெல்லாம் வைக்கிறாங்க, போய் நிற்கிறாங்க, பார்த்தா அப்படியே 6 பேக்கு வயிற்றுல பார்த்தா அப்படியே கட்டடமா கட்டி வச்சிருக்கிறான், செங்க கட்டியை தூக்கி வச்ச மாதிரி அப்படியே 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 அப்படி இருக்குது. கை எப்படிங்கிறான், அங்கே ஒரு கரலைக்கட்டை, அங்கே ஒரு கரலைக்கட்டை, அப்படி இப்படிமா முதுகு திருப்புறான், அப்படி திருப்புறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி மணியை கலட்டினா அப்படியே சூப்பி போட்ட பணம் கொண்ட மாதிரி இருந்திருப்பார். இப்ப ஒரு 5 ஆண்டு இடைவெளியில் மீண்டும் மீண்டும் உடம்புக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார். உடலில் மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? உடலுக்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி கொடுத்ததனால். பேச்சிலே மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? மீண்டும் மீண்டும் நாவுக்கு பயிற்சி கொடுத்ததனால். எழுத்திலே மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? மீண்டும் மீண்டும் எழுத்திற்கு பயிற்சி கொடுத்ததனால். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம். அதான் ஃபர்ஸ்ட். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அப்ப சித்திரம் எடுத்த எடுப்புல சித்திரம் வரைகிற, ஓவியம் வரையக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் வரைஞ்சு பார்க்கிறவன் ஒரு கட்டத்தில் நல்ல ஓவியனாக
மாறுவான். ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு பெரிய கப்பலில் நிறைய மக்களோடு நிறைய பொருட்களோடு கப்பல் பயணித்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் அந்த கப்பல் வந்து நின்று போச்சு, ஓடலை. ஒரு கடற்கரையில் தேங்கி நிற்குது. என்னெல்லாமோ கப்பலில் இருந்தவங்க உருண்டு புரண்டு பார்க்குறாங்க, ஒன்றும் சரி பண்ண முடியல. கடைசியில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்தால் கூட்டிகிட்டு வந்து என்னென்னு பாருங்க, வண்டி ஓட மாட்டேங்குது, என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. கப்பலை பூரா சுற்றி பார்க்குறார். இன்ஜின் மிஷின் அங்கே இங்கே எல்லா பக்கமும் ஒரு மணி நேரம் மேலேருந்து கீழே வரைக்கும் சுற்றுறார். சுற்றிட்டு கடைசியாக ஒரு குறிப்பிட்ட அந்த இயந்திரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு சின்ன சுத்தியலை வச்சு அதை கொஞ்சம் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டுறார். ஒரு தட்டு, அவ்வளோதான். தட்டி முடிச்சுட்டு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, சரி பண்ணியாச்சு, நம்ம வண்டி ஓடிடும் அப்படிங்கிற. சரிங்க, எவ்வளோ உங்கள் கூலி வேணும்? 1 லட்ச ரூபா கொடுங்கிறார். 1 லட்ச ரூபாயா? ஏங்க கொஞ்சமே நியாயம் இருக்கா? வந்தீங்க அவ்வளோதான். இதுக்கெல்லாம் 1 லட்ச ரூபாயாங்க? ஒரு 1000 ரூபா 500 ரூபா கேட்டால் ஓகேங்களாம். சரி, வந்திருக்கே போயிருக்கே, பெட்ரோல் கிட்ட சாலிச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2000 ரூபா கேட்டால் கொடுத்து 1 லட்ச ரூபாங்கிறிய அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த இடத்துல தட்டுறதுக்கு சார்ஜ் 1 ரூபா தாங்க. இந்த இடத்துல தட்டுறதுக்கு சார்ஜ் எல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை, அதுக்கு இந்த சுத்தியில் கொண்டு அடிச்சிருக்கேன். அது வெறும் 1 ரூபி, சிங்கிள் 1 ரூபா தாங்க. மீதி 99,999 ரூபாங்கிறது இது இந்த இடத்துல தட்டணும் கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, அதுக்குங்க நேரம். இந்த இடத்துல தட்டணும் எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த அரை மணி நேரம் சுத்தணும் இல்லை, 25 வருஷம் இதுக்காக வேண்டி இந்த கப்பலுக்கு பின்னாடியே ஓடி ஓடி பார்த்து பல கப்பலை சரி பண்ணி பல மிஸ்டேக்கை பார்த்து அந்த 25 ஆண்டு கால உழைப்பு தான் இந்த 1 நிமிஷத்துல இந்த வேலையை முடிச்சிருக்கு. திடீர்னு உணர்ந்து ஒருத்தர் விட்டு கப்பலை உங்களால் முடியல. அப்போ இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி ஒரு 25 ஆண்டு கால வேலை பின்னால் நிகழ்ந்து இருக்கிறது. அற்புதமா ஒரு கட்டிட பணியாளர் கட்டிட வேலையை முடிச்சுட வந்தோம், அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. இதுக்கா அப்படிலாம் பேச முடியாது. அந்த அரை மணி, நீ 1 மணி நேரத்தில் ஜெயிப்பா, நான் உங்களுக்கு கூலி கொடுக்குற செஞ்சு வேற அவரு. தண்ணீர் அடுப்புல தூக்கி வைங்க. தண்ணீர் எப்பொழுது கொதிக்கும்? எத்தனை டிகிரியில கொதிக்கும்? 100 டிகிரியில தண்ணி கொதிக்கும். இப்ப 100 டிகிரி, 99 டிகிரி, 98 டிகிரி, 98 டிகிரி வெப்பத்தில் தண்ணி இருக்கிறது. கையை உள்ள வச்சு பார்த்தா சுள்ளுங்குது, சூடு இருக்குது தெரியுது. ஆனா அந்த தண்ணீரின் வெளிப்புறத்தை நீங்க 99 டிகிரியில இருக்கும்போது எட்டி பாருங்க, தண்ணீரில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் தெரியுமா? 100 தொட்ட உடனே கப கப கபன்னு பொங்க ஆரம்பிக்கும். 100 வரைக்கும் எப்படி ஊத்தி வச்சு அப்படியே இருக்கும். அப்போ இந்த 1 நிமிஷத்துலதான் மாறிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? அங்க அரை மணி நேரம் வேக வச்சிருக்கோம் தண்ணி, அரை மணி நேரம் அடுப்பு எரிஞ்சிருக்குது. அப்போ 30வது நிமிடத்திலே கொதிக்கிறது. எனவே அந்த 1 நிமிடத்தில் தான் கொதித்தது சொல்ல முடியாது. 29 நிமிடம் பின்னால் உழைப்பு நடந்திருக்கிறது. அப்ப மீண்டும் 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 வெப்பம் கொடுக்கப்பட்டது. 30வது நிமிடத்தில் எப்படி அது மாற்றத்தை எய்துகிறதோ அது வரைக்கும் அந்த மாற்றம் தெரியாத காரணத்தினால் மாற்றம் இல்லை என்று பொருள் அல்ல, உழைப்பு இல்லை என்று பொருள் அல்ல. மாற்றப்பட்ட எதுவாக இருந்தாலும் அதன் பின்னால் ஒரு நீண்ட, அதற்கு தேவைப்படுகிற அளவிற்கு ஒரு உழைப்பு பின்னால் இருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய காலம் மீண்டும் மீண்டும் அது தொடர்ச்சியாக வெப்பப்படுத்தப்பட்டிருக்கிறது, முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது, பயிற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு நீண்ட காலமா பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர் கையில ஒரு சின்ன குறிப்பை கொடுத்து இதை பேசுங்க அப்படின்னா வாங்கிட்டு பேசிடுவார். அப்படியா அப்படின்னா மக்களே அப்படின்னு ஆரம்பிச்சிடுவார். அவரால் பேசிடுவார். இப்பதான் கொடுத்தேன், டக்குன்னு இப்பதான் கொடுத்தேன், எப்படி பேசினார் அவரு? அப்ப ஒரு விஷயம் கிடைச்சா அதை எப்படி பேசணும் அப்படின்னு வருஷம் 10 வருஷமா அவர் பேசி பயிற்சி எடுத்திருக்கிறார். அதனால கொடுத்தோன்னே பேசிட்டார். புதுசா பேசுறவர்கிட்ட ஐயோ இப்பெல்லாம் முடியாதுங்க, அது நீங்க நேரத்தையா கொடுத்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பார். பேசுறது தான் கொடுத்துட்டேனப்பா, பெறவனப்பா ப்ரிப்பரேஷனு முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த பயிற்சி இல்லை. இப்ப நீங்க கொடுத்த உடனே பேசியதனால் அவர் இப்பொழுது ஆரம்பித்து இப்போது பேசி இப்பொழுது முடித்து விட்டார் என்று பொருள் அல்ல. அதற்கு முன்னால் 10 ஆண்டு காலம் பேசி அவர் எடுத்த பயிற்சி இருக்கிறது. பாடி அவர் எடுத்த பாடல் பயிற்சி இருக்கிறது. உழைத்து அவர் உழைத்த உழைப்பு பயிற்சி இருக்கிறது. அதுபோல மனித வாழ்வின் மாற்றங்கள் என்பது அவற்றிற்கு பின்னால் ஒரு பெரும் உழைப்பு, நீண்ட கால தொடர் முயற்சி பின்னால் இருக்கிறது. அதனால் மாற்றத்திற்கான வேதமாக இருக்கிற காரணத்தினால் திருக்குர்ஆன் மனிதன் மாறுகிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் தேவைக்கு ஏற்ப மனிதனுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. வெறும் தகவலுக்கான வேதமாக இருந்தால் விஷயம் இல்லை, அறிதலுக்கான வேதமாக இருந்தால் விஷயம் இல்லை. இது மாற்றத்திற்கான வேதம் என்று நாம் ஒத்துக்கொண்டால் கண்டிப்பாக அது ரிப்பீட் செய்யப்பட்டே ஆக வேண்டும். எனவே ரிப்பீட்டேஷன் என்பது வேறு புத்தகங்களுக்கு அது குறைபாடாக இருக்கலாம், திருமறை குர்ஆனுக்கு அது பலம் நிறைந்ததாக இருக்கிறது.
மற்ற புத்தகத்தில் ரிப்பீட்டேஷன் வந்துச்சுன்னா ஏப்பா ஒரே அந்த முதல் சாப்டர்ல சொன்னதாப்பா அதே தான் எல்லாம். எதுக்கு இதுக்கு 150 ரூபா கொடுத்து வாங்கணுமா, 10 ரூபா தான் பெறும் அப்படின்றோம் நம்ம. குர்ஆனுக்கு நீங்க அப்படி சொல்ல முடியாது. இது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதுதான் இதனுடைய பலம் என்பதை அது உறுதி செய்கிறது. ஒன்று, இதற்காகவே அல்லாஹ் மீண்டும் 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 பேசுகிறான். ஒன்று. அடுத்து இதோடு மட்டும் இல்லை, திருக்குர்ஆன் மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு வேறு பல காரணங்களும் இருக்கிறது. ஒரு காரணம் மட்டும் இல்லை, நாம் சிந்திக்க சிந்திக்க பல புதிய காரணங்களை அதன் அல்லாஹ் செய்கிற எந்த ஒன்றிலும் பெரும் ஞானம் இருக்கிறது, பெரும் ஹிக்மத் இருக்கிறது. அந்த ஹிக்மத்தை ஆழ்ந்த சிந்தனையின் வழியாக நாம் கண்டடைய வேண்டும். அப்படி நாம சிந்திச்சா திருக்குர்ஆனை நீங்க பாருங்க, பல விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். எப்படி பல கோணங்களில் அல்லாஹ் பேசுகிறான். ஒரே விஷயத்தை பேசுகிறான் நம்ம நினைப்போம். ஆனா ஒரே விஷயம் பேசப்படுவதில்லை, ஒரு விஷயம் பல கோணத்தில் பேசப்படுகிறது. ஒரு விஷயம் பல கோணத்தில் பேசப்படுகிறது. இப்ப நம்ம முதல்ல சொன்ன செய்தி, அதுக்கு கூட குர்ஆன்ல சில ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த ரிப்பீட்டேஷன் குறித்து பேசணும்ல, இந்த ரிப்பீட்டேஷன் குறித்து குர்ஆனே சில சான்றுகளையும் நமக்கு முன்வைக்கிறது. எப்படி முன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு இந்த தலைப்புக்குள்ள, இந்த செய்திக்குள்ள வரலாம். உதாரணமா 25வது அத்தியாயம் 32வது வசனம், சூரா ஃபுர்கான்ல 32 எடுங்க. 25ல 32. மாற்றத்திற்காகத்தான் குர்ஆன் மீண்டும் மீண்டும் பேசுகிறது என்பதை வலியுறுத்தக்கூடிய சான்றுகள். இன்னும் இவருக்கு இந்த குர்ஆன் மொத்தமாக ஏன் ஒரே தடவையில் முழுதும் இறக்கப்படவில்லை என்று வினாக்களோர் கேட்கிறார்கள். இதை கொண்டு உன் இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக இதனை நாம் படிப்படியாக இருக்கிறோம். காலல்லதீன கஃபரு, காஃபிர்கள் சொல்றாங்க, மொத்தமா ஒரே தடவையில ஒன்ஸ் முடிச்சிட வேண்டியதானப்பா, என்னப்பா திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா வேற, திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் வேற, எதுக்கு ஒன்ஸை கொடுத்துட வேலை முடிஞ்சிருச்சுல என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனா நம்ம இப்படித்தான்ப்பா இறக்குவோம், நீ கேட்கறதுக்காக வேண்டியெல்லாம் மொத்தமா கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, கதாலிக்கல் இன்னும் சப்பித்த பிஹி ஃபுஆதக், உன்னுடைய உள்ளத்தை நான் உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீ வெறும் தகவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொன்னா நான் ஒருக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். உன்னை மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா உன் கல்பு பலப்படணும், உன் உள்ள உறுதிப்படணும், மனசு ரெடியானா தான் வாழ்க்கைக்கு தயாராகுவேன். அப்ப மனசை ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் உனக்கு நான் இதை சொல்றேன். 25:32 சொல்றானா, அதே கருத்தை 17வது அத்தியாயம் சூரா பனு இஸ்ராயிலுடைய 106வது வசனம், கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமான வார்த்தைகளில் அந்த கருத்தை வேறு வார்த்தைகளில் எல்லாம் பேசுகிறான். இன்னும் மக்களுக்கு நீ சிறிது சிறிதாக ஓதி காண்பதற்காகவே இந்த குர்ஆனை நாம் பகுதி பகுதியாக பிரித்தோம். பகுதியா எல்லாம் பிரிச்சு குர்ஆனன் ஃபரக்னாஹு, குர்ஆனை நாம பிரிச்சு இறக்குறோம். லி தக்ராஹு அலன்னாசி அலா முக்ஸின் வனஸல்னாஹு தன்சீலா. இதை நீங்க மக்களுக்கு சொல்லி காட்டணும். சொல்லி காட்டுதல்ல வெறுமனே காதலை கேட்டுட்டு போறது இல்லை. நீங்க சொல்லணும், அவன் அதை உள்வாங்கணும், அது மனதுக்குள்ள நிலை பெறணும், அது வாழ்வாக வடிவம் பெறணும். இந்த வேலையெல்லாம் நடக்கணுமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்ந்தாதான் இது நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த குர்ஆனை இந்த மெத்தேடில் நாம இறக்கி வைக்கிறோம் என்கிறான் குர்ஆன்ல. அதை விட சூப்பரான ஒரு ஆதாரம் குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. நமக்கு தெரியும் குர்ஆனுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்கு. ஃபுர்கான் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இப்ப இந்த அத்தியாயத்தினுடைய 25 சொன்னமே அந்த சூராவுக்கு பேரே ஃபுர்கான் தான். ஃபுர்கான் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. வேற குர்ஆனி மஜீத், அதுவும் குர்ஆன் தான். ஓகே, வேற அசீஸா, ஹதீஸ். வெரி குட். ஹதீஸ்னு ஒரு பேர் இருக்கு. நல்ல வார்த்தையை சொன்னாங்க. நம்ம பொதுவா ஹதீஸ் அப்படிங்கறத எதுக்கு சொல்லுவோம்? ஹதீஸ்ங்கிறது ஹதீஸ் தான் சொல்லுவோம், குர்ஆனும் ஹதீஸும் அப்படின்னு. ஆனா ஹதீஸ் என்கிறது குர்ஆனுக்கே ஒரு பேராக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்னு ஒரு பேர் இருக்கு. வேற ஸிக்ர் என்ற ஒரு பேர் இருக்கிறது. வேற நதீர், எச்சரிக்கை செய்யக்கூடியது என்று பெயர் இருக்கிறது. வேற நிறைய இருக்கிறது. புர்ஹான், ஃபுர்கான் சொன்னீங்கல்ல, அது மாதிரி புர்ஹான் அப்படின்னு பேர் இருக்கு. புர்ஹான் அப்படின்னா ஆதாரம் அர்த்தம். ஃபுர்கான் அப்படின்னா உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடியதுன்னு அர்த்தம். ஃபுர்கான் காஃப், இது புர்ஹான் ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். பல பெயர்கள் இருக்கிறது. அதுல ஒரு பேரு ஸிக்ர்னு பேர். இந்த இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர, இந்த ஸிக்ரை நாமே இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், இதை நாமே பாதுகாப்போம் என்று குர்ஆன்ல சூரா ஹிஜ்ர்ல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த இடத்துல இந்த குர்ஆனைன்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன வார்த்தை இருக்குன்னா, இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர, ஸிக்ர்னு ஒரு பேர் இருக்கு. ஸிக்ர்னா என்ன அர்த்தம்?
திக்ர்னா என்ன அர்த்தம்? நினைவு, நினைவூட்டல், நினைவு, நினைத்தல், நினைவு என்பது அதனுடைய பொருள். திக்ர்னா நினைவூட்டுதல் என்கிற பொருள். இப்ப நினைத்தல், நினைவூட்டுதல் அப்படின்னு குர்ஆனுக்கு பேர் வச்சிருக்கு. அந்த வார்த்தையை நீங்க நல்லா பாருங்க. குர்ஆனே நினைவூட்டுறது, அப்ப ரிப்பீட் தான் அர்த்தம். குர்ஆன்னு சொன்னாலே ரிப்பீட் தான். என்னமோ அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம அப்படியே பின்னாடி ஊடி வந்து திரும்ப திரும்ப சொல்லி அப்படின்னு நினைக்காதப்பா. குர்ஆன்னு சொன்னாலே அதுக்கு பேரே ரிப்பீட்டேஷன் தான். அதுக்கான பெயர்களில் ஒன்றாகவே வச்சுட்டான். ரிப்பீட் தான். நினைவூட்டல் அப்படின்னு ஏற்கனவே சொன்னா தான் நினைவுபடுத்த முடியும். அம்மா அலிம்தவுக்கு சொன்னீங்கல்ல, உனக்கு தெரியாதான்னு சொன்ன உடனே ஏற்கனவே. அப்ப நினைவூட்டுதல்னா ஏற்கனவே நினைச்ச ஒண்ணுக்கு தெரிஞ்ச ஒன்றை தான் நினைவூட்ட முடியும். இல்லாட்டி சொல்லத்தான் முடியும். சொல்லுதல் வேறு, நினைவூட்டுதல் வேறு. சொல்றதுன்னா புதுசா சொல்றது, சொல்வீராக. நினைவூட்டுதல்னா ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்வீராகன்னு அர்த்தம். அதான் நினைவூட்டுதல். அப்ப குர்ஆன் என்றாலே நினைவூட்டுதல் தான். குர்ஆன்ல எப்படி எல்லாம் சொல்றான் பாருங்க அல்லாஹ். 51வது அத்தியாயம் சூரத்து தாரியாத் 55வது வசனம், 51, 55. மேலும் நீர் நல்லுபதேசம் செய்வீராக, ஏனெனில் நிச்சயமாக நல்லுபதேசம் மூமின்களுக்கு நற்பயன். இன்னொரு தர்ஜுமா வாசிங்க, வேற ஒரு மொழிபெயர்ப்பு பேரா வாசிங்க. இன்னொன்னு அதே தான் வாசிக்கிறீங்க. வேற இன்னொன்னு அது அதே தான். அதே 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 அவங்க வாசிச்சதுதான். அது வேற வேற மொழிபெயர்ப்பு. இது இந்த அறிவுரை கூறுதல் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, அதிலிருந்து கிடைக்கிற கருத்தின் அடிப்படையில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி அங்க டிரான்ஸ்லேஷன் வேர்டு டு வேர்டு நீங்க பாத்தீங்கன்னா அறிவுரை கூறுதல்னு பொருள் அங்க மொழிபெயர்க்கிறது இல்லை. நேரடி மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா, வதக்கிர், நீர் நினைவூட்டுவீராக. ஜக்கிர் அரபு மொழி பாருங்க, ஜக்கிர், நீ நினைவுபடுத்து. அறிவுரை கூறுங்கிற சொல்லல. அறிவுரை கூறுதல் என்பது நினைவூட்டுனா எதை நினைவூட்டுறது? அவங்களுக்கு அறிவார்ந்த விஷயங்களை, அவங்க படிப்பினை பெற வேண்டிய விஷயங்களை அப்படிங்கிற அந்த கருத்தின் அடிப்படையிலே அறிவுரை கூறுவீராக என்று மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா நேரடி பொருள் என்னன்னு கேட்டா, வதக்கிர், நீர் நினைவூட்டுவீராக. இன்ன திக்ரா, நினைவூட்டல் என்பது தன்ஃபவுல் மூமினீன், மூமின்களுக்கு அது பயன் தரும். நினைவூட்டு, குர்ஆன்ல நபிகளாருக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை நினைவூட்டு என்று சொல்கிறான். அதை விட இன்னும் அழகான 2 வசனங்கள் நீங்க பாருங்க. 8வது அத்தியாயம் 2வது வசனம். 8வது அத்தியாயம் 2வது வசனம் சூரத்துல் அன்ஃபால். உண்மையான மூமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வின் திருநாமம் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவருடைய இருதயங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவருடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும். இதற்கு இறைவன் இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்று நம்பிக்கை வைப்பார். இதுல அந்த அரபு வார்த்தையை பாருங்க, நான் வாசிக்கிறேன். இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லா. குர்ஆனை நீங்க பாருங்க. இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத்து குலூபுஹும் இதா துக்கிரல்லாஹு வஜிலத்து குலூபுஹும். மூமின்கள் யார் என்றால், மூமின்களை பற்றிய ஒரு டெஃபினேஷன். மூமின்களை எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பண்புகளை பேசுகிறான் குர்ஆன். பல இடத்துல மூமின்களை பற்றி பேசுகிறது. இந்த இடத்துல மூமின்கள் என்றால் யார் தெரியுமா அப்படின்ற கேள்வியோட எல்லாம் ஆரம்பிக்கிறான். மூமின்கள் என்றால் இதா துக்கிரல்லாஹு வஜிலத்து குலூபுஹும். அங்க எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? அல்லாஹ்வை கூறப்பட்டால் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி இங்க எப்படி என்ன வருதுன்னு கேட்டா, இதா துக்கிர, அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால். கூறப்பட்டால் அல்ல, கூறப்பட்டால் கீழன்னு வந்திருக்கணும். காலனா சொன்னான், கூறினான். கீழனா கூறப்பட்டதுன்னு அர்த்தம். இதா கீழ, கூறப்பட்டால் அப்படின்னு வந்திருக்கணும். இங்க கூறுதல் வரல. இதா துக்கிர, நினைவு கூறப்பட்டால். திக்ருங்கிற சொல் வருகிறது. திக்ருனால அல்லாஹ் நினைக்கிறது தானே. அப்ப நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அல்லாஹ் உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டால் வஜிலத்து குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வை பற்றி கூறப்படுகிற நேரத்தில் பல நேரங்கள்ல நமக்கு எந்த நடுக்கமும் வர்றதில்லை, எந்த பயமும் ஏற்படுறதில்லை, அச்ச உணர்வே வர்றதில்லை. ஆனா அச்ச உணர்வு எப்ப வரும் தெரியுமா? இதா துக்கிரல்லா, நினைவு கூறப்பட்டால் வரும். ஒருக்க சொன்ன உடனே வராது. ஒருக்க சொன்ன உடனே அச்ச உணர்வு வராது.
மீண்டும் மீண்டும் சொன்னீங்கன்னா கவனத்தோட ஒன்ஸ் கேட்டீங்க, ரெண்டாம் பண்ணி கேட்கும்போது அதை விட கொஞ்சம் அப்டேட் ஆவீங்க, இன்னும் கொஞ்சம் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்கிரேடுக்கு போவீங்க. அப்படியே கேட்க 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 ஒரு கட்டத்தில் அந்த நினைவூட்டல் உங்களுக்கு அல்லாஹ்வா அப்படின்னு ஒரு அச்சத்தை தரும். அல்லாஹ் கூறப்படுவது அச்சத்தை தராது, அல்லாஹ் நினைவு கூறப்படுவதே அச்சத்தை தரும். இந்த வசனம் இப்படி சொல்லிட்டா இன்னொரு வசனம், இந்த வசனத்தை இன்னும் ஹைலைட் பண்ணி நமக்கு விளக்கம் தரக்கூடிய அற்புதமான இன்னொரு வசனத்தை பாருங்க. 39வது அத்தியாயம் 23வது வசனம். குர்ஆனுக்கு ஹதீஸ்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பேர் இந்த வசனத்துல தான் வருது. குர்ஆனுக்கே ஹதீஸ்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லி பேசணும்ல, இந்த வசனத்துல தான் வருது. 39வது அத்தியாயம் சூரத்து ஜுமர்ல 23வது வசனம். அல்லாஹ் மிக அழகான விஷயங்களை வேதமாக இறக்கி அருளினார். இவை முரண்பாடு இல்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாகவும் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்களுடைய தொழில்களில் ரோபங்களால் இவற்றை கேட்கும் போது சிரித்து விடுகின்றன. பிறகு அவர்களுடைய தொழில்களும் இருதயங்களும் அல்லாஹ்வின் தியானத்தில் விலகுகின்றன. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழியாகும். இதன் மூலம் தான் நாடியவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான். ஆனால் எவனை அல்லாஹ் வழிகேட்டு விட்டுவிடுகிறானோ அவனை நேர்வழியில் நடத்துவோர் எவரும் இல்லை. என்ன கருத்து விளங்குனீங்க? முதல்ல கருத்தை விளங்கிக்குவோம், வசனம் சொல்லக்கூடிய கருத்தை. அதுக்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய செய்திக்கான சான்று என்னன்னு பார்ப்போம். முதல்ல இந்த கருத்து, இந்த வசனம் என்ன சொல்லுது? யாரு சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, வேற என்ன? இறக்கியிருக்கான். அற்புதமான அழகான செய்தி எல்லாம் வேதமாக கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது அதுல சொல்லக்கூடிய, அதுவே ரொம்ப ஈர்ப்புடையதா இருக்கிறது. ஓகே ஓகே, வெரி வெரி குட். அதுவே நம்ம கவனமா பார்க்கும்போது நல்லா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கருத்தா வருதுல. யாரு சிந்தனை குறித்த விஷயம். சிந்தனைங்கிறது அது வந்து டிஃபால்ட்டு. அது டிஃபால்ட்டா நீங்க சிந்தனை குர்ஆனை பத்தி கேட்டீங்க பேசுனீங்கன்னா சிந்தனையோட தான் கேட்கணும். அது அதுல உள்ள டிஃபால்ட் அம்சம். அது இல்லாம எதுவுமே கிடையாது. கேளுங்கள் சொல்லப்பட்டால் சிந்தனையோடு கேட்கலாம், பேசுங்கள் என்று சொல்லப்பட்டால் சிந்தனையோடு பேசுதல்லாம், சிந்தனை அற்று பேசுதல்ங்கிறது அதுல கிடையாது. அது டிஃபால்ட் அம்சம். இப்போ இங்க நல்ல கவனிங்க. முதல்ல அழகான பேச்சை பேசினான்னு சொல்லிட்டு அடுத்து அந்த குர்ஆனுக்கு 2 பண்புகளை பேசுறான். ஒன்று, இந்த குர்ஆன் எப்படி இருக்கு தெரியுமா? ஒன்றை ஒன்று ஒத்ததாக இருக்கிறது. ஒன்றை ஒன்று ஒத்ததாக இருக்கிறது அப்படின்னா எந்த வசனமும் இன்னொரு வசனத்துக்கு முரண்பாடா இருக்காது. ஒன்று மாதிரி தான் இன்னொன்று இருக்கும். என்னப்பா ஒரே மாதிரி இருக்கு, அப்படித்தான்ப்பா வந்திருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி இருக்குன்னு நீ புத்தகத்தை பார்த்தா குறை சொல்லுவேன். இங்க தம்பி குர்ஆனே அப்படிதான், அது ஒரே மாதிரி தான் இருக்கும். கிதாபம் முத்தஷாபிகன், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றை ஒன்று ஒத்ததாக, ஒன்றை ஒன்று பலப்படுத்துறதாக இருக்குமே தவிர ஒன்றை ஒன்று மறுத்ததாக இருக்காது, ஒண்ணுக்கு ஒன்று எதிராக இருக்காது. இது அப்படி சொல்லுது, அது இப்படி சொல்லுது, அப்படி கேட்க முடியாது. இது எப்படி சொல்லுதோ அதை பலப்படுத்துறதா இன்னொன்று வேற வகையில் பலப்படுத்தும், அதை இன்னொன்று பலப்படுத்தும், அதை இன்னொன்று பலப்படுத்தும். ஒன்றை ஒன்று ஒத்திருக்குமே தவிர ஒன்றை ஒன்று முரண்பட்டு நிற்காது, ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று. அடுத்தது பாருங்க, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது டைரக்டா பேசலாம் பாருங்க. மசானிய திரும்ப திரும்ப அல்லாஹ் ஒருக்கு தானே இருக்கான், திரும்ப திரும்ப இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன் ஒருக்கு தானே இருக்கிறான். எத்தனை தடவை வசனம் இறக்கப்படுச்சு அத்தனை தடவை வசனம் இருக்கு, அவ்வளவுதான். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் ஒரு தடவை இறங்குச்சா குர்ஆன்ல ஒரு தடவை இருக்கு. எந்த வசனம் 2 தடவை இறங்குச்சோ அது 2 தடவை இருக்கு, அவ்வளவுதான். இந்த மொத்த குர்ஆன் எத்தனை தடவை இறக்கணும்? அல்லாஹ் ஒரு தடவை தான் இறக்கணும். ஆனா குர்ஆன் சொல்லுது மசானிய திரும்ப திரும்ப ஓதப்படுகிற நிலையில. நீ குர்ஆனை இறக்கி தந்துட்டேன், அது கிட்டத்தட்ட ஒண்ணு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நீ என்ன செய்யணும் தெரியுமில, மீண்டும் மீண்டும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ண தகுந்த வகையில் தான். மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணனா அதுல இருக்க அம்சம் என்னன்னா, பொதுவாகவே மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணும்போது ஒரு சலிப்பு வரும்.
இப்போ நான் ஒரு புத்தகத்தை கொடுத்து உங்களுக்கு படிக்க சொல்லணுங்க, ஒரு 10 பக்கம் புத்தகம் படிச்சிட்டீங்க, திரும்ப படிங்கன்னா சரி கொஞ்சம் சரி ஏதோ படிக்க சொல்லாருன்னு படிச்சிருவிய. 3வது தடவை படிக்க சொன்னா இப்போ என்ன உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லுங்க அப்படிம்பிய. ஏன் ஒரு புக்கை எத்தனை தடவையா மனுஷன் படிக்கிறது? இந்த 10 பக்கம் படிச்சாச்சு, என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த கதை புத்து கொடுத்திய, கதையை சொல்லட்டுமா முழுசா வேணா சொல்லி கேளுங்க, நான் ஏதாவது படிக்கல அப்படின்னா நீங்க கேள்வி கேளுங்க, நீங்க அப்படி சொல்லுவீங்க. ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அதை அறிந்து கொண்டதற்கு பிறகு மீண்டும் அறிகிற பொழுது மனிதனுக்கு சலிப்பு வரும், கோபம் வரும், விரக்தி வரும், ஏன்டா இதை படிக்கணுன்ற கேள்வி வரும். ஆனால் திருமறை குர்ஆனில் ஏற்கனவே ஒரு படிச்சாச்சு, திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது சலிப்புக்கு வேலை இல்லை. ஓ நம்ம இதை கவனிக்கவே இல்லைல்ல, புதுசா ஒரு மேட்டர் இருக்கும். இப்படி ஒண்ணு இருக்குதா, அது தெரியாம போச்சே. 3வது தடவை, 30வது தடவை, 300வது தடவை ஒரே விஷயத்தை படிச்சாலும் உங்களுக்கு 300வது ஒரு செய்தியை அல்லாஹ் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப ஒரு போதனையை, ஒரு கட்டளையை, ஒரு வழிகாட்டுதலை, ஒரு அறிவுரையை தருவான். அந்த வகையில இந்த குர்ஆன் இருக்குப்பா. மசானிய ரிப்பீட் பண்ணுகிற, மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற வகையில் இதை நான் அருளி இருக்கிறேன் சொல்லிட்டானா. அதுவே சொல்லிடுச்சு, குர்ஆன் திரும்ப திரும்ப பேசும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேயா? அடுத்து பாருங்க, இப்படி இப்படி நீங்க ஓதி திரும்ப திரும்ப ஓதுனீங்கன்னா தக்கஷாயிரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும், தம் இறைவனை அஞ்சுகிறவர்களின் உள்ளங்கள் நடுநடுங்கும், ரோமக்கால்கள் சிலிர்த்து, தக்கஷாயிரு மின்ஹு ஜுலூத், அவர்களுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்து கொள்ளும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்து சொல்றான் சும்மே, அடுத்து பிறகு நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்றான். தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டா, இது ஒரு ஸ்டெப், இது ஒரு லேயரு, அடுத்து ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயரு தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக உங்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய அவர்களுடைய தோள்களும் ரோமக்கால அவர்களுடைய தோள்களும் மென்மையடையும். உள்ளங்கள் மென்மையடைகிறது அப்படின்னா என்ன? தயாராகி, உள்ளம் தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மண்ணு மென்மை அடைகிறதுனா, ஒரு மண் இருக்கு, நல்ல உழுதாச்சுன்னா மென்மை அடைஞ்சிருச்சு, அங்கே விதை விதைப்பதற்கு, செடி வளர்ப்பதற்கு மண் தயாராகி விட்டது. கல்பு மென்மை ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன போட்டாலும் முளைச்சு வெளியே வந்துடும். மென்மையான நேரத்தில் தொழுகையினுடைய அவசியத்தை போடுங்க, நீங்க தொழுகையாலேயே மாறிடுவீங்க. இறுகி போயிருக்க நேரத்தில் என்னத்தை ஆத்துனாலும் ஒண்ணு நடக்க போன தொழுகையாது குழுகையாது. என்னத்தை கண்ட பானை எத்தனை பேர் தொப்பி போட்டு அவனை பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கும், அவன் தாடியும் அவன் மீசையும். கல்வி இறுகி போயிருக்க, உள்ள எண்ணத்தை போடுங்க, எவ்வளவு பெரிய தர்க்கம், எவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட், எவ்வளவு பெரிய நன்மை, ஒன்னும் உள்ள போகாது. அதை பண்படுத்தி வச்சிருக்க நேரத்தில் உள்ளத்துக்கு போடுங்க, ஆக்ஷனா மாறும். இப்ப ஆக்ஷனா எப்ப மாறும் தெரியுமா? அல்லாஹ் அதான் சொல்றான், முதல்ல இதை நீ திரும்ப திரும்ப வாசிச்சனா முதல்ல உன் தோல் ரெடி ஆயிரும். தோல் ரெடி ஆகி அப்படியே சிலிர்த்து ஐயோ அப்படின்னு அந்த கவனம் மாறி நிக்கிற நேரத்துல அடுத்த லேயர் வரும். என்ன லேயர் தெரியுமா? உன் கல்பும் உன் தோலும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய திக்ருக்காக, அல்லாஹ்வை நினைக்கிறதுக்காக, அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறதுக்காக அப்படியே சரணடையும் பாரு, அந்த லெவல். அப்ப இந்த சரணடைதல், மாற்றம் நிகழுதல் எப்பொழுது நிகழும் என்றால் மீண்டும் மீண்டும் கேட்கிற பொழுதும் சொல்லுகிற பொழுதும் தான் நிகழும். நான் தான் ஏற்கனவே கேட்டுட்டேனே, ஏற்கனவே பார்த்துட்டேனே, ஏற்கனவே படிச்சுட்டேனே, ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டேனே, குர்ஆனுக்கு செட் ஆகாது. குர்ஆனுக்கு அந்த செட்டப் கிடையாது. நீங்க வேற மத்த எல்லாத்துக்கும் சொல்லுங்க. இப்ப ஏபிசிடி உங்களை படிக்க சொன்னோம்னா உண்மையிலே உங்களுக்கு கடுங்கோபம் வரும். ஆக்சுவலி நீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில ஏபிசிடி படிச்சிருக்க மாட்டீங்க, 10 வருஷத்துக்கு இடையில கூட படிச்சிருக்க மாட்டீங்க. அதை சேர்த்து வார்த்தையா படிச்சிருப்பீங்க. ஏபிசிடியில் அபாக்கஸ் அப்படி படிச்சிருப்பீங்க, ஏபிசியூஎஸ் அப்படி படிச்சிருப்பீங்களா? அது எப்போ படிச்சீங்க? எல்கேஜியில் படிச்சீங்க, யூகேஜியில் படிச்சீங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டில் படிச்சீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏபிசிடி படிக்கல, இப்போ படிக்க சொன்னா கோவம் வரும், ரிப்பீட் முடியாது. ஆனா இது அப்படி இல்லப்பா, அதான் படிச்சாச்சா, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. மீண்டும் அதை படி, மீண்டும் உன்னுடைய மனதை பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, இன்னும் ஆழப்படுத்தி. அப்ப இதுக்காகத்தான் குர்ஆன் ரிப்பீட் பண்ணுகிறது. குர்ஆன் ஏன் ரிப்பீட் பண்ணுகிறது? மனிதன் மாற வேண்டும். மாறுதல் எப்பொழுது நிகழும்? மீண்டும் மீண்டும் பேசுகிற பொழுது மாறுதல் நிகழும். எனவே மாற்றத்திற்கான வேதமாக அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். இது முதல் செய்தி. இரண்டாவது, ஒரே விஷயத்தை மனுஷனுக்கு மனிதன் பல நிலைகளில் இருக்கிறான், பல சூழல்களில் இருக்கிறான்.
இப்போ உதாரணமா ஒரு மனுஷன் சில நேரங்கள்ல அவன் ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான், கடுமையான எதிர்ப்பு, ஊரெல்லாம் அவனை திட்டி தீக்குது, எப்படி இதை செய்ய போச்சு, ஏத்துக்கவே முடியாது, கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில செஞ்சிட்டமே, இந்த செஞ்ச காரியத்தை தொடரவா வேண்டாமா, எல்லாரும் எதிர்க்கிறாங்களே, இப்ப நமக்கு எதிர்ப்புகளால இழப்புகள் வருமே, இந்த துன்பத்தை எதிர்கொண்டு நிப்பமா அல்லது சரணடைஞ்சிருவோமா அப்படின்னு சுத்தி சூழ எதிர்ப்புகள் நிறைந்திருக்கிற ஒரு சூழல் மனிதர்களில் சில நேரங்களில் சில மனிதர்கள் சந்திக்கிற தருணம். சில நேரங்களில் ஒரு பெரும் துன்பம், பெரும் இழப்பு, பெரிய நஷ்டம், பொருளாதார இழப்பு, குடும்பத்தில் ஒரு பெரிய மரணம், எல்லாம் மொத்தமா குடும்பத்துல வண்டி ஏறி கல்யாண வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரியப்பா சின்னப்பா, அண்ணன் புள்ள தம்பி புள்ள குடும்பம் மொத்தம் ஃபேமிலி பஸ்ஸை பிடிச்சி 65 பேர் வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஆக்சிடென்ட், 2 பேரை தவிர மீதி 63 பேர் காலி, பேர் இழப்பு, பெரும் மன நெருக்கடி, மனிதன் இருப்பான் பார்க்கிறோம். அப்படியான சூழலில் மனிதர்கள் இருக்கிறார்கள். பெரும் துன்பமான சூழல், பெரும் எதிர்ப்பு நிலைந்த சூழல், பெரும் வெற்றி கிடைத்த சூழல், அடிச்சு தூக்கிட்டோம்ல அப்படிம்பாரு. தூத்துக்குடி போட்டோ வீடியோ மாசம் பார்த்த உடனே நம்ம தாயா. பல நாளா வாய் திறக்காத நடிகர்கள் பாருங்க, இப்போ ஒரு 2 நாளா தன்னுடைய சக நடிகருக்கு பல நாளா வாய் திறக்காதவங்க 2 நாளா எப்படியும் அவருக்கு ஆதரவு வருவார் எதிர்பார்க்கிறோம். இந்த கூட்டத்தை நாங்க இதுவரைக்கும் பார்க்கலையே. மற்றவங்க எல்லாம் காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க, குறைஞ்சபட்சம் வண்டிக்காவது காசு கொடுக்குறாங்க, இவரை பாத்திர மாட்டோமோ அப்படின்னு தவம் கிடக்குறான். நான் வச்ச நோம்பு நிறைவேறிடுச்சுங்கிறான், நான் வச்ச நோம்புக்கு கூலி கிடைச்சிருச்சு. அண்ணனை பக்கத்துல பார்த்துட்டேன் அல்ல, நோம்புக்கு கூலி கொடுத்துறான். அல்லாஹ் சொல்றான், அசௌமுலி வான அஜிசிபிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு எப்படி கொடுத்துருக்கிறான்? அவரை நடிகரை பக்கத்துல காட்டணும்னா கூலியை கொடுத்துறான். அல்லாஹ் வச்ச நோம்புக்கு கூலி கிடைச்சிருச்சு. எப்படி? இந்த மாதிரி தலையில மனுஷன் ஆட்டம் போடுறான். அப்ப ஒரு வெற்றி கழிப்பு வருகிற பொழுது இப்படியான ஒரு சூழல், தோல்வி ஒரு சூழல், வெற்றி ஒரு சூழல், எதிர்ப்பு ஒரு சூழல், துன்பம் ஒரு சூழல், மகிழ்ச்சி ஒரு சூழல், இழப்புகள் ஒரு சூழல். இப்போ வெற்றி கழிப்புக்கு சொல்லப்பட்ட அதே விஷயம்தான் தோல்வியான நேரத்திலையும் தேவைப்படும். ஆனா அதை சொல்லுகிற துணி மாறுபடும். வெற்றி கழிப்பின் நேரத்தில் எல்லாம் அல்லாதான், நீ என்ன ஆட்டம் போடாத தம்பி, அல்லாதான், அப்பமா அல்லாதான், எல்லாம் இழந்து நிற்கிறான், எல்லாம் அல்லாட்ட தானப்பா போக போறோம், அப்பமா அல்லாதான். ஆனா துணி எப்படி இருக்கும்? வெற்றியில நிற்கும் போது, தம்பி நீ ஒன்னும் கிழிச்சல்ல, அல்லாவுடைய உதவி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லு, அல்லாஹ்வைத்தான் சொல்லணும். தோத்து நிற்கும் போது அல்லாஹ்வைத்தான் சொல்லணும். ஆனா வெற்றி கழிப்பில் சொல்லுகிற துணி ஒரு மாதிரி, தோல்வியின் பொழுது சொல்லுகிற துணி ஒரு மாதிரி. இந்த 2 துணிக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? 2 ரிப்பீட் பண்றாமனா, சும்மா ரிப்பீட் பண்ணல, அது வெற்றியின் சூழலை பேசிக்கொண்டே வருகிற பொழுது அந்த துணியில பேசுவான், துன்பத்தின் தாக்கத்தை பேசிக்கொண்டே வருகிற பொழுது இந்த துணியில பேசுவான். நமக்கு ஒரு வகையில சொன்னா குர்ஆன் ரிப்பீட் பண்ணுகிறது என்று சொல்வதே தப்பு. இவ்வளவு நேரம் அப்படித்தான் சொன்னோம். அது முதல் நிலை. இப்ப நீங்க அதை அடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு வாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியுன்றதுக்காண்டி அப்படி சொல்லப்பட்டுச்சு. ஆக்சுவலி சொன்னா குர்ஆன் ரிப்பீட் பண்ணவே இல்லை. ஏன் ரிப்பீட் பண்ணல? சொன்னதே சொன்ன சூழல்ல சொன்ன மாதிரி சொன்ன கான்டெக்ட்ல அப்படியே திரும்ப சொன்னா சொன்னது திரும்ப சொல்லுது. அப்படி சொல்லலப்பா, சொன்னதை சூழல் மாறுகிறது. வெற்றியின் சூழல் துன்பத்தின் சூழலாக, துன்பத்தின் சூழல் எதிர்ப்பின் சூழலாக, எதிர்ப்பின் சூழல் வெற்றியின் தோல்வியின் சூழலாக சூழல் மாறுகிறது. அல்லாஹ்வின் வார்த்தை அங்கே இடம்பெறுகிறது. சூழல் மாறும் பொழுது மாறுச்சுனா செய்தியே வேற. வார்த்தை ஒண்ணு, வாக்கியம் ஒண்ணு, வசனம் ஒண்ணு, ஆனா அது தர்ற மெசேஜ் வேற. ஒரே விஷயம் ஒரு கட்டத்தில் ஆறுதலாக, ஒரே விஷயம் ஒரு கட்டத்தில் நம்பிக்கையாக, ஒரே விஷயம் ஒரு கட்டத்தில் தைரியமாக, ஒரே விஷயம் ஒரு கட்டத்தில் பயமாக. அப்ப வெறும் ரிப்பீட்டேஷன் இல்ல, பர்பஸ்ஃபுல் வேரியேஷன். அது ரிப்பீட்டேஷன் இல்ல, வேரியேஷன். வகைகள், மிகச்சிறந்த மிகச் சரியான காரணங்களுக்காக அல்லாஹ் பல்வேறு வகைகளில் பேசுகிறானே தவிர கூறியதே அல்லாஹ் கூறவில்லை. தொழுகையை பற்றி ஏறத்தாழ 100 இடங்களுக்கு நெருக்கமாக பேசுகிறான். 100 கோணங்கள், 100 சூழல்கள், 100 தேவைகள், 100 மனநிலைகள்.
அப்படித்தான் பேசுறான். ரிப்பீட் பண்ணல. ரிப்பீட்னா சொன்னது அதே சூழல், அதே இடம், அதே ஆளு, அதே தேவை, அப்படியே சொன்னா அதுக்கு பேர் ரிப்பீட். உதாரணத்துக்கு சொல்றேனே புரிஞ்சுக்கிற மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. ஃபிரௌன்ட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன், அல்லாஹ்வுடைய உதவி, கடல் பிளக்குது, மூசா நபி தப்பிச்சிட்டாங்க. ஃபிரௌன் மாட்டிக்கிட்டான், ஈமான் கொண்டு ட்ரை பண்ணலாம், ஈமானை ஏத்துக்கல, அல்லாஹ் அழிச்சிட்டான். ஓகேயா, வரலாறு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுல. ஓரளவுக்கு இந்த வரலாறு இவ்வளவுதான். இந்த வரலாறு நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆன்ல சூரா யூனுஸ்ல இதே வரலாறு பேசுறான். கடல் வந்தாங்க, அவங்க தப்பிச்சாங்க, இவங்க அழிஞ்சாங்க, இவங்களை பாதுகாத்தோம், அவங்கள காலி பண்ணணும். சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தில் பேசுகிறான். சூரா பக்ரா 2வது அத்தியாயத்தில் பேசுகிறான். சூரத்து ஷூரா 26வது அத்தியாயத்தில் பேசுகிறான். என்ன பேசுறான்? இப்ப நம்ம சொன்ன இந்த வரலாறு. வந்தாங்க, கடல், ஃபிரௌன் உள்ள நுழைஞ்சான், அவங்க தப்பிச்சாங்க, இவங்க அழிஞ்சாங்க. இந்த மேட்ரு எல்லா இடத்துலயும் வருகிறது. அங்க சொன்ன அதே தான் இங்க, அப்படி கிடையாது. இது அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இதனுடைய சூழல், இது சொல்ல வர்ற, இது எங்க ஃபோக்கஸ் பண்ணுது, அது எங்க ஃபோக்கஸ் பண்ணுது, ஒரே மேட்ரு, ஆனா ஃபோக்கஸிங் பாயிண்ட் வேற வருது. எப்படி எல்லாம் வருது? 10, 90, 91 எடுங்களேன். அந்த 3 படிங்க. திருக்குர்ஆன்ல ரிப்பீட்டேஷன் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கான ஆகச்சிறந்த சான்று. நிறைய சான்றுகள் சொல்லலாம். உதாரணத்துக்கு இது 10ல சூரா யூனுஸ்ல 90, 91. மேலும் இஸ்ராயேலின் சந்ததியினரை நாம் கடலை கடக்க வைத்தோம். அப்போது ஃபிரௌனும் அவருடைய படைகளும் அளவு கடந்து கொடுமையையும் பகைமையையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன், இஸ்ராயேலின் சந்ததியினர் என் நாயன் மீது ஈமான் கொண்டுள்ளார்களோ, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன். இன்னும் நான் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டவர்களில் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினான். ஓகே, நேரத்தில் தானா நீ நம்புகிறாய்? சற்று முன் வரையில் திடனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய். இன்னும் குழப்பம் செய்வர்களில் ஒருவனாய் இருந்தாய். விளங்கிச்சா? கவனமா பாத்துட்டீங்களா? ஏன்னா நான் 3ஐயும் படிச்ச பிறகுதான் அந்த செய்தியை விளக்க போறேன். நீங்க தான் அதை விளக்கணும். 3 என்ன வகையில வந்திருக்குங்கிறத 3 கோணத்தில் பார்த்தீங்கன்னா 3 வேறன்னு உங்களுக்கு புரியும். வார்த்தை ஒண்ணு, செய்தி ஒண்ணு, வரலாறு ஒண்ணு, ஆனா நமக்கு வர்ற மெசேஜ் வேற ஒண்ணு. இது வேற, அது வேற, அது வேற. இப்ப முதல் வசனம் முடிஞ்சிருச்சுல சூரா யூனுஸ்ல. வந்தாங்க, கடலை கடக்க வச்சோம், ஃபிரௌன் பின்னாடி வந்தா, மூழ்கடிச்சோம், அவன் ஈமான் கொண்டா, ஏன்னா இப்பதான் அவனுக்கு அறிவு வந்துச்சான்னு சொல்லி ஆளை காலி பண்ணி முடிச்சு விட்டோம். ஓகேயா, ஓவர். இப்ப அடுத்து 2வது அத்தியாயம் 50வது வசனம். இதையும் மேல இருந்து படிச்சுட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருக்கும். மேல உள்ளதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். மேல என்ன வருது தெரியுமா? மேல யாபனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களே, உங்களுக்கு நாம் செய்த அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களை நாம் அகிலத்தாரை விட சிறந்தவராக சிறப்பிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு வர்றான். அதனுடைய தொடர்ச்சியில வருகிறது. இப்ப வாசிங்க 2:50. 2:50 சூரா பக்ராவுல 50. நினைவு கூறுங்கள். இப்ப அதே தானே பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே வந்தீங்கப்பா, அவங்கள மூழ்கடிச்சோம், உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அதே கடல் சிச்சுவேஷன் இந்த சின்ன வசனத்துல. அது கொஞ்சம் பெரிய வசனம், இது அதை விட சின்ன வசனம். மேட்ரு ஒரே வரலாறு. இப்ப அடுத்து வாங்க 26, 60. 60ல இருந்து 67 வரைக்கும் வாசிங்க. பின்னாடி உள்ளவங்க வாசிங்களேன். அதுல இருந்து 67 வரைக்கும். 60 to 67. 26ல 60, 61, 62, 63, 64, 67. ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது. தொடர்ந்து வந்த மற்றவர்களையும் நாம் நெருங்க செய்தோம். மேலும் நாம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம். பிறகு மற்றவர்களை பிறோவின் கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்து விட்டோம். நிச்சயமாக இதிலே அத்தாட்சி இருக்கிறது. எனினும்
இல்லை. ஓகேயா? இப்போ இதுலேயும் அதே வரலாறு தானே, 3 மேட்டரும் அதானே. இப்போ 3ம் மொத்தமாக சொன்னான், நம்ம பழைய மைண்ட் செட்டில் சொன்னான், ஏற்கனவே சொன்ன ரிப்பீட்டேஷனுங்கிற கோணத்தில் சொன்னான். அதே வரலாறு அங்கேயும் பேசுகிறான், இங்கேயும் பேசுகிறான், இங்கேயும் பேசுகிறான். இப்போ அதை அழிச்சிட்டோம். எதை அழிச்சிட்டோம்? அல்லாஹ் ரிப்பீட்லாம் பண்ணலை, அல்லாஹ் பர்பஸ்ஃபுல்லாக அதை வேறுபடுத்தி காட்டுகிறான் என்கிற கோணத்தில் நம்ம சிந்திச்சா, இப்போ இந்த 3ஐயும் என்ன கோணத்தில் என்ன செய்திகளை சொல்வதற்காக இந்த 3 வகைகளில் பேசப்படுகிறது? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி அத்தாட்சியாக சொல்லுகிறான்? அத்தாட்சி பின்வருகிறவர்களுக்கு அத்தாட்சி என்கிற கோணம் அதுல எதுல 2வது இதுல சூரா பக்ராவுல. சரி, நீங்க சொல்லுங்க. வெரி குட். வெரி குட், வெரி குட். வேற 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 அப்படின்ற இது கடைசியா என்ன வாசிச்சோம் நம்ம? 26ல். ஓகே, சரி. வேற ஏதாவது? வேற யாராவது? ஓகே, வெரி குட், சூப்பர். கிட்டத்தட்ட நீங்க கரெக்டாக இதை சிந்திக்கிற. இப்போ இப்படி நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும். இனிமே நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டா, ஒரே வசனம் வேற 2-3 இடத்துல வந்துச்சுன்னா இந்த மேல இருந்து படிச்சிடுவாங்க. மேல இருந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அங்க ஒரு செய்தி உங்களுக்கு புலப்படும். இதை எந்த இடத்துல எந்த தொடர்ல எல்லாம் கொண்டு வர பாருங்க. அல்லாஹ்வுடைய ஃபோக்கஸிங் பாயிண்ட் இதுதான். ஒவ்வொன்றையும் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். இப்போ சூரா யூனுஸ் எடுத்துக்கங்க. அதில் உள்ள ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன? அங்க மூசா வந்தாங்க, ஃபிரௌன் பின்னாடி துரத்திட்டு வந்தான். கடைசியில் அவனை மூழ் கடிச்சோம் நம்ம. அவன் என்ன பண்ணுனா, அவன் நான் பனு இஸ்ரவேலர்கள் நம்முடைய இறைவனை நம்புறேன்னு சொல்லி சொன்னான். இப்பதான் உனக்கு புத்தி வந்துச்சா அப்படின்னு அவனை காலி பண்ணிட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ ஃபோக்கஸிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, தாவா. ஒரு தூதர் தாவாவை முன்வைக்கிறார். அந்த தாவாவை எப்பொழுது ஏற்பது, எப்பொழுது மறுப்பது? உனக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாரு அவரு? கொடுத்த டயத்தை எல்லாம் வீணாக்கிட்டு இதுக்கு பிறகு இப்ப சொல்றதெல்லாம் கிடையாதுப்பா. இப்ப எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. அழிவை பார்த்ததுக்கு பிறகு அல்லானா சாக போற நேரத்தில் சங்கராமாங்களே. கிட்டத்தட்ட நம்ம மொழி வேற மொழியில இருக்கே தவிர கருத்தாதான் சாக போற நேரத்தில் அல்லா ஓடுன்றுவான்ல. வலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத். மௌத் வந்து விட்ட பிறகு யார் தௌபா செய்கிறாரோ அவருடைய தௌபா அல்ல ஏற்றுக்கொள்ளப்படாதுன்ட்டான்ல. அப்ப இந்த தாவாவை பற்றி, அந்த தாவா எப்பொழுது ஏற்க வேண்டும் என்கிற ஃபோக்கஸிங் பாயிண்ட் அங்க குறிப்பிடுறான்ல. ஃபிரௌனுக்கு ஏற்படுகிற அழிவை பற்றி பேசுகிறது. அதற்காக அந்த வரலாறு ஒன்றுதான். ஆனா இங்கே அதனுடைய நோக்கம், மைய செய்தி என்னன்னு கேட்டா, நீ இதை நேரம் தவறிட்ட, மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா, டயத்தை மிஸ் பண்ணிட்டா லைஃப் மிஸ் ஆயிரும்பா, பாத்துக்க என்கிற எச்சரிக்கை. அடுத்து 2 பக்ரா 50ல் பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்த்துட்டே வாங்க. பூரா அல்லாஹ் இந்த பனு இஸ்ரவேலுக்கு செய்த அருளின் பட்டியலை போட்டுக்கொண்டே வருகிறான். எவ்வளவு செஞ்சிருக்கடா நினைச்சு பாடுறா. அப்படிதான் ஆரம்பிக்குது. ஒரு 2 வசனத்துக்கு மேல போனீங்கன்னா, யா பனி இஸ்ராயீல், ஓ பனு இஸ்ரவேலர்களே, உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன். உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்கள் மீது நான் செய்திருக்கிற அருளை எண்ணி பாருங்கள். வ அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன், அகிலத்தாரை விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன், அதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு பட்டியலா போடுறான். இதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு பாரு, எப்படி செஞ்சிருக்கேன். இந்த ரப்புக்கு மாறு செய்யறியடா, இப்படி போய் நீ காலமாட்ட போய் கடவுள்னு கும்பிடுறியடா, நான் தானே உன்னை காப்பாத்தினேன், ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்தினேன். அவன் என்னெல்லாம் பண்ணுனான் அந்த லிஸ்ட்ல வருது. யசூமுனக்கும் சூ அல் அதாப், கடும் வேதனை தந்தானே. யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வ யஸ்தஹயூன நிசாஅக்கும், உங்க பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும் கொலை பண்ணுனானே. வஃபீ தாலிக்கும் பலாவும் ரப்பிக்கும் அதீம், உங்கள் இறைவனிடமிருந்து மகத்தான சோதனையாக இல்லையா, அந்த சோதனையிலிருந்து காப்பாத்தினா இல்லையா, அதை நினைச்சு பாருப்பா. வைது ஃபரக்னாபிக்கும் உல் பஹர், நான் கடலை பிளக்க வைத்தேனே, அதை நினைச்சு பாரு. வைது ஃபரக்னாபிக்கும் உல் பஹர், கடலை பிளக்க வச்சேன், உங்களை காப்பாத்தினேன், அதை நினைச்சு பாரு. இப்போ அல்லாஹ்வின் அருள் பட்டியலை சொல்லி கொண்டு வருக, அதான் அல்லாஹ்வுடைய ஃபோக்கஸ். அங்க ஒரு பெரும் துன்பத்திலிருந்து காக்கிறவனாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் உங்கள் மீது இரக்கமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் ஆற்றலை, அல்லாஹ் செய்திருக்கிற உதவிகளை, அல்லாஹ்வின் நியாமத்துகளை பட்டியலிடுவது இங்கே அல்லாஹ்வுடைய ஃபோக்கஸ்.
அதுல கடைசியில என்ன, மூசா நபியுடைய தைரியம் தான் போக்கஸ். எப்படி நீனாங்க பாரு, எல்லாம் வந்துச்சு, பின்னாடி கூட்ட ஃபிரௌன், முன்னாடி கடல், எல்லாம் கேட்டான், ஐயோ மாட்டிக்கிட்டமே. இன்ன மாய ரப்பி சேஹதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். தைரியம், தவக்குல், அல்லாஹ் மேல தவக்குல், ரப்ப சார்ந்துரு, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற தைரியத்துல போக்கஸ். இது என்ன ரிப்பீட்டேஷனா? இது எப்படி ரிப்பீட்டேஷன்? வார்த்தை ஒன்று, வரலாறு ஒன்று, செய்திகள் ஒன்று, ஆனால் செய்தி சொல்லப்படுகிற கோணம், இடம், சூழல், தேவை, மனநிலை எல்லாமே வித்தியாசம். எனவே குர்ஆன் பேசுகிற எந்த ஒன்றிலும் ரிப்பீட் இல்லை, மீண்டும் மீண்டும் சொல்லப்படுதல் இல்லை. சூழல் மாறுகிற பொழுது மாற்றத்திற்கேற்ப அல்லாஹ் பேசுகிறார். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ரொம்ப அடிப்படையான இஸ்லாத்துடைய அடிப்படை பேஸ் என்ன? தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ் அவன் தான் படைத்தான், அவன் பேர் ஆற்றல் உடையவன், அவன் இன்றி இந்த உலகம் யாவும் படைக்கப்படவில்லை, அவன் ஒருத்தன் தான், ஒன்றுக்கு மேற்பட்டவன் கிடையாது என்கிற அல்லாஹ் என்கிற தத்துவம் தானே இஸ்லாத்துடைய பேஸ். அதன் மீது தானே இஸ்லாமிய மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கிறது. அதுதானே அடிப்படை. குர்ஆனை நீங்க புரட்டினீங்கன்னா 100 கணக்கில் அல்லாஹ் பத்தி பேசுவான், ஆயிரக்கணக்கில், 100 கணக்கில், ஆயிரக்கணக்கில். புரட்டுற பக்கத்துல எல்லாம் அல்லாஹ் இருப்பான். ஏன் ஒருபடி மேலாய் போய் சொன்னா, புரட்டுகிற வசனம் எல்லாம், வாசிக்கிற வசனம் எல்லாம் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தாத, அல்லாஹ்வை கற்றுத்தராத, அல்லாஹ்வை பற்றி பேசாத ஒரு வசனத்தை நீங்க குர்ஆன்ல பார்க்க முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் தான் முழுசா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் தான் முழுசா, வேற ஒண்ணுமே கிடையாது. அர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் தான் முழுசா, மாலிக் யௌமித்தீன் அல்லாஹ் தான் முழுசா. அந்த அர்த்தத்தை அப்படியே கவனத்தில் கொண்டு வாங்க, முழுக்கவே அல்லாஹ் தான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், பாதி அல்லாஹ் பாதி மனுஷன். அல்லாஹ் நீ அல்லாஹ் தான், ஆனா நான் கையேந்தி நிக்கிறேன் ரப்பே. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நீ தான் காட்டணும் வழியில, நேர் வழியில் நடத்தணும். அங்கேயே அல்லாஹ் தான் நிற்கிறான். அல்லாஹ்வை பற்றி பேசாத, அறிமுகப்படுத்தாத, கற்றுத்தராத வசனங்களே குர்ஆன்ல கிடையாது. ஏதேனும் ஒரு வகையில் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் எல்லா இடத்துலையும். அல்லாஹ் தான் பேஸ், தௌஹீத் தான் பேஸ். இப்போ ஒரு 5-10 வசனம் உதாரணத்துக்கு எடுப்பவன், ரொம்ப எளிமையாக அல்லாஹ்வை சொல்லக்கூடிய ஒரு வசனம், ஒரு வசனம்ங்கிறத விட ஒரு அத்தியாயம், ஒரு சூரா. என்ன சூரா? குல் ஹுவல்லாஹு அஹத், 112வது சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்வீராக, அவன் தான் அல்லாஹ், அஹத் அவன் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தி. இப்ப பாருங்க, இது 112ல 1, 2ல 164. ஒரு பெரிய வசனம். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும், இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும், மனிதர்களுக்கு பயன் தருவதை கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமியை இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும், அதன் மூலம் எல்லா விதமான பிராணிகளையும் பரவ விட்டிருப்பதிலும், காற்றுகளை மாறி மாறி வீச செய்வதிலும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்தித்து வரும் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையும் கருணையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் உள்ளன. இது ஒரு சைடில் பார்த்தா ஃபுல்லா சயின்ஸை பத்தி பேசுற மாதிரி, காற்றை பேசுது, மழையை பேசுது, பூமியை பேசுது, வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீரை பற்றி பேசுகிறது, விலங்குகளை பேசுகிறது, உயிரினங்களை பேசுகிறது, இரவு பகல் மாறி மாறி வருவதை பேசுகிறது, வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதை பேசுகிறது. ஆனால் இது எல்லாம் சேர்த்து என்ன பேசுகிறது என்றால், இதையெல்லாம் படைச்சவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறது பேசுது. அப்போ சொன்னா குல் ஹுவல்லாஹ் சூரா என்ன சொல்லுதோ அதைத்தான் இந்த வசனமும் சொல்லுது. முழுக்க முழுக்க மேல இருந்து கீழே வரைக்கும் அல்லாஹ்வையே அறிமுகப்படுத்துகிறது. ஆனா நல்ல கவனிங்க, இந்த அறிமுகம் எப்படி இருக்கு தெரியுமா? பல கோணங்களில் அறிமுகப்படுத்துகிறது. ஒன்று வெறும் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மையை ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்குறான். அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான், ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட்டை மனுஷன் நம்பணும். எத்தனை கோணங்கள்ல நம்ப வைக்கிறது? ஒரு கோணம் என்ன தெரியுமா? படைக்கப்பட்டது சிந்திச்சு பார், வானத்தை பார், பூமியை பார். அப்படி ஒருத்தர் இல்லாம வந்திருக்குமாடா? எவ்வளவு நுணுக்கமா இருக்கு பாரு அந்த படைப்பு. காத்து பாருப்பா, எப்படி எப்படி எல்லாம் உனக்கு காத்து அங்க வருது, இங்க வருது, மேலே காற்றுங்கிற, கீழே காற்றுங்கிற, தென்றல் காற்றுங்கிற, ஊர் உலகம் முழுக்க உயிரினங்களை பரவ வச்சிருக்கிறப்பா. ஒரு உசுரம் உலகம் முழுக்க பரவி கிடக்குத பாரு. அப்ப இவ்வளவு நுட்பத்தோடு படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த கோணத்தை சிந்திச்சு பார்த்தா படைப்பாளன் ஒருத்தர் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகும். படைப்பாளன் இல்லாம இது சாதாரண பொருள் இல்லப்பா.
சாதாரண பொருளே படைப்பாளன் இல்லாம இருக்காது. ஒரு கர்ச்சிப் இருக்கு. இந்த கர்ச்சிப்பு தானா பருத்தி செடியில பருத்தி விளைஞ்சு பருத்தி நூலாகி நூல் துணியாகி துணி தன்னை கட் பண்ணிக்கிட்டு தகுந்த கலர் எல்லாம் போட்டுக்கிட்டு அது ஒரு கர்ச்சிப்பாக மாறி என் டேபிள்ல வந்து விழுந்து நான் தூக்கிக்கிட்டு முகத்தை துடைக்கிறேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசுறாரு, வேற என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தார், இப்பதான் அப்படிம்பீங்க. ஏன் 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 இப்படி சொல்றீங்க? இந்த கர்ச்சிப்பு தானா உருவாகாதுப்பா. இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன், ஒரு உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான், ஒரு டெய்லர் ஒருத்தர் இருக்கிறார். அப்படி இல்லாம வராது. அப்ப ஒரு அற்பத்திலும் அற்பமான கர்ச்சிப்புக்கு இந்த தியரியை நீ பொறுத்தனா வானம், பூமி, மலைகள், செடி கொடிகள், காற்று, உயிரினங்கள், அதை எல்லாத்துலயும் அந்த தியரி அப்ளை பண்ணுப்பா, ஒருத்தன் இருக்கான்னு தெரியும். குல்லுவல்லா சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட வேறொரு கோணத்தில் நின்று கொண்டு இப்படி சிந்திச்சு பார், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் பார் அப்படிங்கிறத சொல்றான். கோணம் மாறுபட்டுருச்சா? செய்தி ஒண்ணு, கோணம் வேறு. ரெண்டாவது கோணம். மூணாவது கோணம் பாருங்க, 21வது அத்தியாயம் 22வது வசனம். இந்த ஒண்ணுக்கு மட்டுமே நீங்க ஒரு 50 கோணம் சொல்லலாம் என்கிட்ட கேட்டா. சாதாரணமா மேலோட்டமா பார்த்தாலே ஒரு 50 கோணம் சொல்லலாம் அல்லாஹ் ஒருத்தன்றது. 21 சூரா அம்பியாவுல 22. அடுத்து இன்னொரு லாஜிக் வாதத்தை வைக்கிறான். நீ நிறைய கடவுள் சேர்ந்து படைச்சிட்டாங்க, ஒருத்தன் இல்லப்பா பல பேர் நீ சொன்னா, தம்பி 2 பேர் இருந்திருந்தா பூமி இருக்குமா பாரு. உலகத்துல எங்கேயாவது 2 பேர் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகம் இருக்கா? 2 பேர் சம அதிகாரம் பெற்ற 2 பேர் நிர்வாகம் செய்கிற ஒரு நிர்வாகம் உலகத்தில் உண்டா? எங்கேயுமே இல்லை. உன் ஊர்ல அப்படி நிர்வாகம் பண்ண முடியல, உன் ஸ்கூல்ல நிர்வாகம் பண்ண முடியல. பிரின்சிபல் ஒருத்தருன்றத, முதலமைச்சர் ஒருத்தருன்றத, பிரதமர் ஒருத்தருன்றத, ஜனாதிபதி ஒருத்தருன்றத, இவரையும் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீ நினைச்சா கூட துணை பிரதமர்னு வச்சுக்கிற, துணை முதல்வர்னு வச்சுக்கிற, துணை முதலமைச்சர்னு வச்சுக்கிற, இணை பிரதமர் வைக்கிறது இல்லை வேணும். அப்போ 2 பேர் இருந்தா நிர்வாகம் உலகத்துல எந்த நிர்வாகமும் இல்லையப்பா. இப்ப வானம், பூமி, இரவு, பகல், இதுல எல்லாத்துலயும் 2 பேர் இருந்து நிர்வாகம் பண்ணா எப்படா? ஒருத்தன் தான் இருக்கிறான். குல்லுவல்லா சொல்ற அதே செய்தியை தான் இதுவும் சொல்லுது. கோணம் மாறுபடுது, வேறொரு கோணத்திலிருந்து பேசுகிறது. 2 பேர் இருந்தால் இன்றைக்கு நீ பார்க்கிற இரவு போய்கிட்டே இருக்கு, திடீர்னு பார்த்தா நாளை காலையில 10 மணி ஆயும், நைட்டே என்ன ஆச்சு இன்னும் வர காணோம். இதென்ன லைட்டா ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு தெருவில் வந்து மண்ணெண்ணை ஊற்றி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விளக்கில் லாந்தர் லைட்லாம் எரிச்சு வைப்பாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி லைட் ஆன் பண்ணி விடுவாங்க. ஏரியா வந்து போஸ்ட் கம்பியில சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டு தெருவிளக்கு எரியும். திடீர்னு பார்த்தா 8 மணி வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். தூங்கிட்டான் போல இருக்க. நைட் 8 மணி ஆயும் லைட் எரியாம இருக்கும். என்னடா ஆச்சு, ஆளை காணோம், போனை போடுறா. அப்போ போனும் கிடையாது, என்னன்னு தெரியல அப்படிமோ. அப்போ ஒரு அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாம் படுத்தாச்சு, காலையில எழுந்துச்சு 6 மணிக்கு எழுந்தாச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, இன்னும் என்னடா பகலை காணோம்னா அப்படி எனக்கே முடிச்சிருக்குமா? முழிக்கிறதானே. அது ஒரு கோணம். அந்த கோணத்துல இறைவன் விளக்குகிறான். 2 பேர் இருந்திருந்தா 2 மாதிரி சிந்திச்சிருப்பான். 6 மணிக்கெல்லாம் காலங்காத்தால சூரியன் அனுப்பினா சூரியன் நிறைய, அதுக்கெல்லாம் நிறைய லாஸ் ஆகுதுப்பா, எவ்வளவு எனர்ஜி போய்கிட்டு இருக்குது, அது ஒரு 10,000 வருஷத்துல காலியாயிரும் போல இருக்குது. அதனால உன் இஷ்டப்படி காலையில 6 மணிக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அதனால இன்னையில இருந்து ஒரு மாச காலத்துக்கு ஒரு 8 மணிக்கு அனுப்பிக்கலாம். இப்ப என்ன பெரிய குடிமொழியா போயிட போகுது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். 2 கடவுள் இருந்தா ஒரு கடவுள் பெரிய 6 மணி பாரு, ஒரு கடவுள் 8 மணி பாரு. மனுஷன் நானே சொல்லுதும்ல, நானே என் பார்ட்னரோட சேர்ந்து 2 பேரும் கடை நடத்திக்கிட்டு இருக்கும்போது கடை திறக்கிற நேரம் என்ன? 6 மணி. 8 மணி 6 மணிக்கெல்லாம் எஞ்சி வர முடியாதுங்க, காலையில குளிர் அடிக்குது, இந்த மாசம் விட்டுருங்க, ஒரு 2 மாசம் லீவ் விட்டுருவோம், சம்மர் வரும்போது 6 மணிக்கு திறப்போம், குளிர் காலத்துல அப்பெல்லாம் முடியாது பாரு. ரொம்ப சாதாரணமான நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனே தான் அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக இவன் ஒரு டயத்தை ஓபன் பண்ணுங்கிறான், அவன் அந்த டயத்தை ஓபன் பண்ணாதங்கிறான். அப்போ எல்லாம் வல்ல அதிகாரம் படைத்த இறைவனா இருந்தா அவன் விருப்பத்தை சொல்லுவான்ல. ஒருத்தனுக்கு 6 மணி, ஒருத்தனுக்கு 8 மணி, நடக்கலையே. அப்படி ஒரு கோணம். அப்படி யோசிச்சு பாரு, 2 பேர் இருந்தா உண்டா? இப்படி ஒரு கோணம். ஓகேயா? அடுத்து பாருங்க 67:3, 67:3 சூரத்துல் முல்க்.
இன்னும் ஒரு முறை பார்வையை நீட்டிப்பார். வானங்களில் ஏதாவது ஒரு விடவை காண்கிறாயா? என்ன சொல்றான்? நல்ல நுட்பமா படிச்சிருக்கேன், அதை பார்த்தாலே தெரியுது, படைப்பாளனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, அல்லது இதுல ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிப்பா, அப்பமாவது சரிங்களா? கடவுள் படைக்கலடா, தானாதான் வந்துச்சுன்னு சொல்றதுக்காக பாரு வானத்தை பாரு, லூஸ் மாதிரி எங்கிட்டு கொண்டு நிலா வச்சிருக்கான் பாரு. இந்த நிலா அப்படியே ஒரு 25 டிகிரி இந்த பக்கம் தள்ளி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், பெட்டரா இருக்கும். நம்ம வீட்டுக்கு நேரம் தலைக்கு மேல இருக்கும், பிள்ளைக்கு நம்ம டெய்லி பிள்ளைக்கு நிலவை காட்டி காட்டி சோறு விட்டுறது வசதியா இருக்கும். எங்க கொண்டு வச்சிருக்காங்க 23 டிகிரி இந்த பூமி இப்படி சாச்சு உருண்டையை வச்சு. ஒரு பிளாட்டா ஒரு 50 டிகிரி வைக்க வேண்டியதானே, ஒரு 100 டிகிரி வைக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் இதுல ஏதாவது மனுஷனால குறை சொல்ல முடியுதா? அல்லாஹ் கேட்கறான், அதை யோசிப்பார். ஏதாவது குறை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரஹ்மான் படைக்கலன்னு சொல்லிடுறான். அப்படி யோசிச்சு பார்த்தாலும் இல்லடா, ரொம்ப தெளிவான ரப்பு தான் படைச்சிருக்கான், அந்த கோணத்துல யோசிச்சு பார்த்தாலும் ஒருத்தன் தான் படைச்சாங்கிற முடிவுக்கு நீ வரணும். இந்த கோணம் 22:73 சூரத்துல் ஹஜ் 22:73. மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது, அதை செவித்தாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் அல்லாத எவற்றை நீங்கள் தெய்வங்கள் என அழைக்கிறீர்களோ அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து முயற்சித்த போதிலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அவ்வளவுதான் போதும். இப்ப கேட்கறான், சேர்றா வேற கடவுள் இருக்குங்கயா, சரி எனக்கு அவனை படைக்க சொல், எனக்கு அவனை படைக்க சொல். எப்படி சொல்றான்? யா ஐயுஹன்னாஸ், அந்த வசனமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனுடைய துணியை பாருங்களேன். யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, லுரிப மஸலுன், ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஃபஸ்தமிஉ லஹு, செவிதாழ்த்தி கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு கடவுள்னு நினைச்சு அங்க இங்க எங்கெங்கெல்லாம் கையேந்திரியோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்க சொல்லு. எல்லாரும் சேர்ந்தாலும் லை யக்லுகு துபாபன் வல விஜ்தமஉலா, ஒட்டுமொத்தமா அத்தனை பேர் சேர்ந்தாலும் ஒரு ஈய கூட படைக்க முடியாதுடா. யானையை விட்டு, பூனையை விட்டு, எலியை விட்டு, நரிய விட்டு, மான விட்டு, மனுஷனை விட்டு, நீ அற்பத்துக்கு ஏதோ உதாரணம் சொல்ற. ஈய நசிக்கிற மாதிரி நசிக்கிட்டேங்கிறல்ல, ஒரு கொசுவை நசிக்கிற மாதிரி நசிக்கிட்ட, ரொம்ப அற்பம்ங்கிறல, அந்த அற்பத்துல ஒண்ணு எடுத்துக்க, ஒரு ஈய படைக்க சொல். இல்ல அப்ப அவன் தான் படைச்சான், வேற எவனும் படைக்கல. அவன் கையில தான் எல்லாம் இருக்கு. ஒரே விஷயம் தான் பாருங்களேன். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ன சொல்லுச்சோ, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை சிந்திச்சு பாரு, அந்த வசனமும் அதைத்தான் சொல்லிச்சு, வேற கோணத்துல சொல்லிச்சு. 2 கடவுள் இருந்தா எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், வேற கோணத்துல சொல்லிச்சு. மனுஷன் எவனும் எதையும் படைக்க முடியாது, வேற கோணத்துல சொல்லிச்சு. ஒரே விஷயம், இறைவன் ஒருவனே, அவன் தான் படைத்தான், அவன் இன்றி இந்த உலகம் இல்லை என்கிற இந்த ஒரு கருத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு நம்ப வைப்பதற்காக, புரிய வைப்பதற்காக ஒரு விஷயத்திற்கு எத்தனை ஏன்னா ஒரு டைமென்ஷன்ல பார்த்தா தப்பா புரிஞ்சுக்குவான், அந்த நேரத்தில் எல்லா டைமென்ஷன்லையும் பார்க்கும்போது முழுசா புரிஞ்சுக்குவான், எல்லா கோணத்திலையும் விளக்குகிறான். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் பத்தி திரும்ப திரும்ப சொல்றானா, அல்லாஹ் பத்தி வேற வேற மாதிரி சொல்றாங்க, வேற வேற மாதிரி சொல்றான், தேவைக்கு ஏற்ப சொல்றான், சூழலுக்கு ஏற்ப சொல்றான், கோணங்களுக்கு ஏற்ப சொல்றான். எனவே ரிப்பீட்டேஷன் என்று சொல்லப்படுவது திருக்குறானில் இல்லை. திருக்குரான் தேவைக்கு ஏற்ப சிறப்பாக தேவைப்படுகிற விஷயங்களை பேசுகிறது என்பது நாம போன வாரம் கேட்ட கேள்விக்குரிய பாதி பதில். இன்னும் கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வரல. எந்த பாயிண்ட்டுக்கு தெரியுமா? இந்த வசனத்தை ஏன் 3 இடத்துல சொன்னான்? இவ்வளவு நேரம் பார்த்தது பொதுவா அல்லாஹ் ஏன் திரும்ப திரும்ப பேசுறான்? ஒரே விஷயத்தை தொழுவுங்க ஏன் திரும்ப திரும்ப பேசுறான்? அல்லாஹ் ஒருத்தன் திரும்ப திரும்ப பேசுறான். எதுக்கு திரும்ப திரும்ப பேசுறாங்கிற பொது கேள்விக்கு தான் பதில். சரி, அப்ப இதை பேசினால எதுக்கு? மூசா நபியை பேசுறதுக்கு கண்டுபிடிச்சிடும். இதை எதுக்கு பேசினா, அதை தைரியத்துக்கு பேசினா, அதை எப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கணும்ன்றதுக்கு பேசினா அப்படின்ற மாதிரி இதை உமக்கு நாம் ஓதி காட்டுவோம், நீர் அதை மறக்க மாட்டீர், இதை எதுக்கு திரும்ப திரும்ப பேசினா? இதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்கணும்ல. அதுக்குரிய காரணத்தோடு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் அதிலிருந்து நம்மளுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.